மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு நாம் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாகட்டும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி ரீடிங் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த பர்சனோட கரண்ட் தாட் உங்களை பற்றி என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரீடிங் பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ்? ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பைலை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஓகேவா கைஸ்? ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா அடுத்து போக போக வேணால் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பைல் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, நிறைய பேர் வந்து சில ஆன்சர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களோட ஆன்சர்ஸ்க்காக. ஓகே, சில பேர் வந்து இது எல்லாருக்கும் இல்லை கைஸ், சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி கரெக்டான ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கும், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பார்ட்னரை பற்றின ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ், இதுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் கைஸ். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு நிறைய தெரியுது, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. உங்களுக்கு எந்த சைட் சூஸ் பண்ணன்னு தெரியல. இந்த பர்சன் நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட உங்களால் அந்த இதை கெஸ் பண்ண முடியல. ஓகே, நம்ம வந்து பைல்ஸ் சூஸ் பண்ணிடலாம். பைல் நம்பர் 1 வந்து இந்த ஹார்ட், அண்ட் பைல் நம்பர் 2 வந்து இந்த டவர், அண்ட் பைல் நம்பர் 3 வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன். உங்களோட பைல் எது அப்படின்றத நீங்கள் பொறுமையாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பைலை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? நீங்கள் பைல்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே கைஸ், நீங்கள் உங்கள் பைலை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஹார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே பைல் நம்பர் 1, நீங்கள் எந்த பர்சனை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை நினச்சிக்கோங்க. நீங்கள் அதை தவிர வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது. நிறைய தாட்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அந்த பர்சனை பற்றி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பைலை பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ண டைம் வந்து என்ன சொல்கிறது, இந்த பர்சனுக்கு சண்டை போடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கலாம். இல்லை நீங்கள் காலேஜ் டேஸில் இருந்து கூட நீங்கள் இந்த பர்சனை லவ் பண்ணலாம். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடலாம். இல்லை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது, இல்லைனா வம்பு இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்னா இந்த பர்சனுக்கு பிடிக்கலாம். அதே மாதிரி ஒன்ஸ் வந்து இவங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி அவங்க அதை வந்து அவங்களுக்கு வர மாதிரி பண்ணிடுவாங்க. எனக்கு இது வேணும்னா வேணும்,
எனக்கு வேண்டானா வேண்டாம். ரொம்ப பிடிவாதம் இருக்கும் இந்த பர்சன் கிட்ட. இவங்க பொண்ணாவும் இல்லை பையனாவும் இருக்கலாம். ஆனால் ரிலேஷன்ஷிப்புன்னு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக இருந்திருப்பாங்க. நிறைய டைம் வந்து இவங்களே சண்டை போட்டிருப்பாங்க. இப்போது ஒரு சில பேருக்கு நோ கான்டாக்டில் இருப்பீங்க. ஆனால் இவங்கள விட்டு உங்களால் மூவ் ஆன் ஆக முடியல. கைஸ், இதுதான் உங்கள் பைல் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, இந்த கார்டில் பார்க்கலாம். அந்த பர்சன் உடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ். ஓகே, எனக்கு ஏன் இந்த கொஷின் வந்து எனக்கு வந்ததுன்றது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நீங்கள் ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க, இந்த பர்சனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா யூனிவர்ஸ், இந்த பர்சனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? எஸ், உங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க, இது கொஞ்சம் சில பேருக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது, இதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்கள ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இவங்க எந்த ரியாக்டுமே பண்ணாமல் இருந்திருக்காங்க. இப்போது அந்த பர்சன் அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்ல வர டைமில் நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஓகேவா கைஸ்? இது சில பேருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணணும், இவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற இதில் இல்லை. நீங்கள் வந்து ரொம்பவும் டிப்ரெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க. இல்லை அப்படின்னா இந்த பர்சன் இப்போ கரண்ட்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் கூட இருக்கலாம் கைஸ். ஆனால் டெஃபினட்டாக இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஃபைல் நம்பர் 1, கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா கைஸ்? ஓகே, ஓகே. ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க, மேம் எங்களுக்கு ரீயூனியன் இருக்கா, எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் இருக்கா? ஒரு நிமிஷம் கைஸ், நான் கேமரா கொஞ்சம் கீழே கேட்குறேன், அப்போ தான் உங்களுக்கு கார்ட்ஸ் தெளிவாக தெரியும். ஓகே, ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரீயூனியன் இருக்கா, நாங்கள் மறுபடியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? எஸ், இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கூட வரலாம். நீங்கள் வந்து இல்லை மேம் எனக்கு இந்த பர்சனுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நான் வந்து மூவ் ஆன் ஆகி நான் வேறு ரிலேஷன்ஷிப்க்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நியூ ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து விட்டு கொடுத்து போகிற மாதிரி எனக்கு தெரியல கைஸ். ஏன்னா நீங்கள் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளாக இருக்கலாம். லைக் மேக்ஸிமம் 6 to 7 years ஆர் மோர் தென் 7 years கூட இருக்கலாம். ஆனால் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஆமாம், லைஃப்பில் வந்து நிறைய பேர் வருவாங்க, மீட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பர்சன் மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இவங்க தான் உங்களுக்கு ஒரு லக்கி சாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இவங்க பிளேஸை வந்து நீங்கள் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. பெட்டர் நான் சிங்கிளாகவே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருக்கீங்க. கைஸ், நம்ம அவங்களோட தாட்ஸை பற்றி கேட்டோம், ஆனால் எனக்கு உங்களோட இதை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து இன்னும் பார்க்கலாம். இந்த பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ்.
கைஸ் இப்போ அந்த பர்சன் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா மேம்? இப்போக்குள்ளே அவங்க ஏதாவது பேசுவாங்களா? ஒரு 1 or 2 monthsக்குள்ளே இந்த பர்சன் பேசுகிறதுக்கான சான்ஸ் இருக்கா? இல்லை கைஸ், இப்போ அவங்க கரண்ட்டாக அவங்க லைஃப்பில் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்க லைஃப்பில் இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். ரொம்ப பெரிய அளவில் இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அவங்களால இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல. மேபி சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் கூட இருக்கலாம். அந்த பர்சன் வந்து அவங்களை சீட் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன் கூட போயிருக்கலாம். அந்த பர்சனுக்கு இவங்க ட்ரூவாக இருந்து அந்த பர்சன் இவங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து எனக்கு காட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பர்சன் வந்து யாரோ ஒரு பர்சனோட கண்ட்ரோலில் கூட இருக்கலாம். எஸ். ஆனால் ஒரு விஷயம் கைஸ், இந்த பர்சன் வந்து உங்களை உண்மையாகவே மிஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதை பற்றின சில சைன்ஸ் கூட யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஃபைல் நம்பர் 1. ஆனால் கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் இருக்குது கைஸ். இதை நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். ஓகே. கைஸ், சில பேர் வந்து வாட்டர் சைனாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கைஸ் 2 பேருமே வந்து வாட்டர் சைனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹீலிங்கோ மெடிடேஷனோ ஏதோ இந்த பர்சனுக்கு நீங்கள் அவங்க வரணுன்றதுக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். கைஸ், இந்த பர்சன் நீங்கள் பண்ணுற சேம் மெத்தடை நீங்கள் அவங்க லைஃப்பில் வரணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. they really miss you guys. இதை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்களை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஃபோன் கான்டாக்ட் இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் உங்களை நேரில் பார்த்து உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டடாக இந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. வாவ். சில பேருக்கு வந்து அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேம் எங்கள் ரிலேஷன்ஷிப் சில ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல கைஸ். இது வந்து ஒரு சில பேருக்கு, மேம் நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு ஸ்டேபிளான ஆன்சரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆன்சருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசல் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வாவ். ஓகே, ஃபைனலாக ஃபைல் நம்பர் 1க்கு என்ன இன்ஃபர்மேஷன்? கைஸ், இந்த பர்சன் உங்ககிட்ட டைரெக்டாகவே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறாங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு மெசேஜ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த பர்சன். ஓகே ஓகே கைஸ், நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் சரிங்களா? ஓகே. அவங்களும் உங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் நீங்கள் அவங்க லைஃப்பில் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ப்ளஸ் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்றத அவங்களும் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் வந்து தெளிவாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ஒரு சில பிரச்சனைனால நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஊரில் இருந்துட்டு அவங்க ஒரு ஊரில் இருக்கலாம். இல்லை அவங்க வந்து வெளியூருக்கு கூட வேலைக்கு போயிருக்கலாம். இப்போது கரண்ட்டாக அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். நீங்கள் அவங்க கூட இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஒரு சின்ன சண்டேனால நீங்கள் பிரிஞ்சு கிட்டத்தட்ட சில பேருக்கு 6 months 10 months அப் டு 1.5 years
வரைக்கும் ஆயிருக்கலாம். இந்த பர்சன் கிட்ட நீங்க பேசி, இந்த பர்சன் வந்து உண்மையிலேயே உங்களோட எனர்ஜீஸ், உங்களோட தாட்ஸ், உங்களோட உங்களோட நெறைய விஷயங்கள் நாம வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா? உங்கள பத்தின நெறைய விஷயங்கள இவங்க மிஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள், ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து அவங்க எங்கேயாவது போகும்போதோ, வரும்போதோ உங்களோட தாட்ஸ் நெறையா உங்கள ஹர்ட் பண்ணுது. கண்டிப்பா ஹர்ட் பண்ணுது. உங்கள ரொம்பவும் மிஸ் பண்றாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கைஸ். ஒரு சில பேருக்கு 6 டேஸ் அப் டூ 6 வீக்ஸ்க்குள்ள கூட இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட பேசிறலாம். ஆனா, கண்டிப்பா இந்த டைம் அவங்க உங்கள தேடி வரப்போ, உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு கிஃப்ட் குடுப்பாங்க. இல்ல அப்டின்னா, நீங்க எதிர்பார்க்குற அந்த ஆன்சர் இந்த பெர்சன் கிட்ட இருந்து வரும். ஓகேவா கைஸ்? கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ரீயூனியன் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ, நீங்க இவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்டின்றத இந்த பெர்சன் சொல்றாங்க கைஸ். வாவ்! ஒரு லவ்வபிளான ஒரு மெசேஜ், ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது பைல் நம்பர் 1. ஒரு ஆக்சுவலி அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்றத பார்த்தீங்களா? நம்ம ஸ்டார்ட்டிங்கில் பார்த்துருப்போம். அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத அவங்க அப்படியே சொல்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு இந்த ரீடிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே பைல் நம்பர் 1, என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலோ இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே பைல் நம்பர் 1, நம்ம இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, பாய். ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் டவர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்படியே வச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே பைல் நம்பர் 2, நாம் வந்து ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பர்சனை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை பற்றி நினச்சிக்கோங்க. நினைக்க மட்டும் செய்யுங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, தேவையில்லாமல் நிறைய ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த பர்சனை திங்க் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த பர்சனை பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஓகே கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பைலை பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2, சில பேருக்கு இந்த ரீடிங் பார்க்கும்போது அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் சண்டே ஆகியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக கிடையாது, ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் இப்போது கரண்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருக்கலாம். உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் நிறைய விஷயங்கள் இந்த பர்சன் உங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கலாம், உங்களை நம்பாமல் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்பை வந்து கைஸ், ஒரு விஷயந்தான் எனக்கு தெரியுது. எதுக்கு எடுத்தாலும் வந்து இவங்க உங்களை மனசு நோகுற மாதிரியே பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ தான் இந்த பர்சனுக்கு பண்ணாலும், இவங்க ஒரு பொண்ணோ பையனோ அது கிடையாது கைஸ். எனக்கு வர இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா பாருங்கள். அப்படி இல்லை மற்ற 2 பையல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயமும் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்து இது எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு எதிர்பார்த்து பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு இது பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணுறீங்க. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு சில நேரம் அவங்க உங்களை வந்து ரொம்பவும் ஹர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பைல் நம்பர் 2, இது எல்லாருக்கும் செட் ஆகாது, ரொம்ப ஸ்பெசிஃபிக். உங்களுக்கு இது செட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் இந்த பைலை பாருங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன? ஆனால் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கும்போது கரெக்டான மைண்டில் இருப்பீங்களா? கிடையாது. சில பேர் அழுதுட்டுருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸை எங்கே நம்ம ஷேர் பண்ணுறது, நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா, நிறைய 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 தாட்ஸ், உங்களுக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போய் இருக்கீங்க. கைஸ், எனக்கு புரியுது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டுடலாம்.
கைஸ் எனக்கு இந்த ஒரு விஷயத்த தான் எனக்கு சொல்கிறாங்க. இந்த பர்சன் வந்து இந்த பர்சன் வந்து உங்களை பிடிக்கலன்னு சொன்னதோ இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதோ அவங்களோட விருப்பத்தோட கிடையாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவங்க விருப்பப்பட்டு தான். ஏன்னா இந்த பர்சன் வந்து உங்களை எதுலேயுமே இதுதான் அதுதான் சொல்லி குறை சொன்னது கிடையாது. உங்களோட குறையும் வந்து அவங்க நிறையா தான் ஆக்கியிருக்காங்க. சில பேருக்கு வந்து இந்த பர்சன் தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டர்னே சொல்லலாம். நீ ஏன் இப்படி இருக்க, இதெல்லாம் சும்மா அவங்க பாட்டுக்கு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது கைஸ். இந்த பர்சன் அவங்களா இந்த டிசிஷன் எடுக்கலை. மேபி இங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூட இந்த டிசிஷன் எடுக்க வச்சுருக்கலாம் கைஸ். ஆனால் இவங்க மனசார பண்ணாங்களா? இல்லை. ஸ்டில் இவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இன்னும் அவங்க உங்களோட தாட்ஸ்லேருந்து இன்னும் மூவ் ஆன் ஆகலை. உங்களோட தாட்ஸ்லேருந்து அவங்க ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகலை. ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. மூவ் ஆன் ஆகவும் முடியாமல் எந்த ஒரு இதுவும் அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஓப்பனாக காட்ட முடியாமல் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு இந்த பர்சன் வந்து நீங்கள் இருக்கிற 2 பேரும் பக்கத்தில் இருந்திருந்தீங்க அப்படின்னா இவங்க வேற ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகியிருப்பாங்க. அவங்க என்ன தான் மாறி இருந்தாலும் சரி அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எதுவுமே மாறல கைஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து என்னோடய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும், நீங்கள் வந்து இப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க, இதனால் எனக்கு என்னோடய ஸ்டடீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஸோ நீங்கள் எனக்கு வேண்டாம். ஒன்றும் இல்லாத ரீசனாக இந்த ரீசனுக்கெல்லாமா பிரேக்கப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவங்களா எடுக்கலை. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அவங்களா எடுக்கலை, யாரோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த பர்சன் அந்த முடிவை எடுத்திருக்காங்க. இது ஒரு சில பேருக்கான ஆன்சர். ஏன்னா இந்த விஷயம் வந்து கைஸ் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பைல் நம்பர் 2 நீங்கள் இந்த அளவுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். நான் இப்போ சொன்னதுலேயே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இந்த பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸை பற்றி பார்த்தோம்னா கைஸ் இது ஒரு சில பேருக்கு இந்த பர்சனை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சைன்ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் காட்டியிருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் காட்டியிருக்கலாம். நிறைய பேர் வந்து இவங்களை பற்றி தான் இந்த இன்ஃபர்மேஷனும் யூனிவர்ஸ் வந்து இவங்களை பற்றி தான் நமக்கு சொல்கிறதுக்கு வராங்களோ அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸில் நீங்கள் இருக்கீங்க. எஸ், யூனிவர்ஸ் வந்து இவங்களை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல வராங்க. ஓகே, கைஸ் இது ஒரு சில பேருக்கு நீங்கள் இந்த பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும், இந்த பர்சன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு மேம், எனக்கு இந்த பர்சன் தான் வேணும், என்ன பண்ணாலும் சரி இவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரீயூனியன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் பைல் நம்பர் 1 பார்த்தவங்களும் பைல் நம்பர் 2 கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்க. ஓகே கைஸ், இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்போது இந்த பர்சன் உங்களை தேடி வராங்க, ஆஃப்டர் உங்கள் பிரேக்கப்க்கு அப்புறம் தேடி வராங்க அப்படின்னா இவங்க உங்ககிட்ட பர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் கைஸ் வருவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இவங்களை நோட் பண்ணும்போதே தெரியும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாற்றிருப்பாங்க, கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருப்பாங்க. அவங்களோட அவுட்ஃபிட் ஆகட்டும்,
அவங்க பேசுகிற விதமாகட்டும். சில பேருக்கு வந்து இந்த பர்சன் டேட்டூ போட்டு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பான முறையில் சான்சஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. சில பேருக்கு அவங்க ஃப்ளவர்ஸ் கூட கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற மெசேஜ் வருது. கைஸ், இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்க இவங்கள பற்றி தான் நமக்கு யூனிவர்ஸ் வந்து சயின்ஸ் காட்டுறாங்களோ அப்படின்னு. அதே விஷயத்தை தான் இந்த பர்சன் நினைக்கிறாங்க. இந்த கனெக்ஷன் இன்னும் முடியல கைஸ். இந்த ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த கனெக்ஷன் முடிஞ்சிருச்சா, அவ்வளோதானா மேம், எங்கள் ரிலேஷன்ஷிப் ஓவரா, இந்த பர்சன் வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது கைஸ். இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஃபைனலாக பைல் நம்பர் 2க்கு என்ன தெரியணும் இந்த பர்சனை பற்றி, அவங்களோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். எஸ் ஆர் நோ கொஷின் கேட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் எஸ். கைஸ், அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறாங்க. ஓகே மேம், நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் முடியலன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னால் இந்த பெயின்லேருந்து வெளியே வர முடியல. கைஸ், இவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எஸ், இது வந்து ரொம்ப பெயினாக இருக்கும், என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் நீங்கள் இப்படியே இருக்கக்கூடாது, நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளான பர்சன், உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், உங்களோட ஜாப் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த பர்சன் வந்து வித்தின் 1 இயர்க்குள்ளேயே உங்ககிட்ட பேசிடுவாங்க கைஸ். 1 இயர்ன்றதே கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இல்லை நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மூவ் ஆன் ஆகிடாதீங்க. ஏன்னா நான் இங்கே ஒரு சில ப்ராசஸில் இருக்கேன், ஒரு சில ப்ராப்ளமில் இருக்கேன். அதனால தான் வந்து என்னால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, உங்ககிட்ட பேச முடியல. கைஸ், அவங்களோட தாட்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். என்னோட ஆசையும் உங்களை தேடி வர்றது தான். ஆனால் இங்கே ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து இப்போ அவங்க ஸ்டடீஸ்லேயோ ஜாப்லேயோ கரியர்லேயோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். ஓகேவா கைஸ்? இப்போது நான் வந்து இந்த இதில் வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாகணும், அப்போனா தான் ஃப்யூச்சரில் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். எஸ், உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கும் ஹர்ட் ஆகுது, ஆனால் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கண்டிப்பாக ரீயூனியன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வா கைஸ், ஆனால் பைல் நம்பர் 2 ஸ்டார்டிங்கில் வந்து உங்களோட ரீடிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன சொல்கிறது, லைக் ஃபேரி டெய்ல் ஸ்டோரி மாதிரி இருந்தது. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட ரீடிங். இந்த ரீடிங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பைல் அப்படின்னா நான் பைல் நம்பர் 2 தான் சொல்லுவேன். என்னை ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. மேபி இந்த பர்சன் வந்து கவிதைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கூட சொல்லலாம். இல்லை இந்த பர்சன் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது கைஸ். ஸோ இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க, யோசித்து முடிவெடுங்க. ஓகேவா கைஸ்? பைல் நம்பர் 2 ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 2 நம்ம நெக்ஸ்ட் ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, பாய். ஓகே, ஹலோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நீங்கள் யாரை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை பற்றி நினச்சிக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா கைஸ்? நீங்கள் அந்த பர்சனை பற்றி மட்டும் நினச்சிக்கோங்க. அதை தவிர்த்து நீங்கள் நிறைய ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். இல்லை அப்படி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகலாம், இல்லை அது வராமல் கூட போகலாம். ஓகேவா கைஸ்? ஸோ அந்த பர்சனை பற்றி மட்டும் நினச்சிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம்.
ஓகே கைஸ், நான் இந்த பர்சனை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பைலை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே கைஸ். கைஸ், இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மணி மைண்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், பாசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது இந்த பர்சனுக்கு தெரியும். மேபி இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். இல்லை ஒரு விஷயம் இந்த பர்சனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கைஸ், இவங்க ரொம்ப ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்கள பார்த்தாலே அந்த அந்த ஒரு லுக் நமக்கு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த பர்சன் வந்து முடிவு பண்ண மாட்டாங்க டக்குன்னு. அவங்க வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஒன்ஸ் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சொல்கிறாங்களா, ஓகே நான் இந்த டேட்டில் நான் உங்களுக்கு இந்த இந்த பொருள் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், பிஸ்னஸ் ஆகட்டும், ஓகேவா கைஸ், அந்த டேட்டில் அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. என்ன சொல்கிறது, அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு முடிவு பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையுமே பொறுமையாக நிதானமாக முடிவு பண்ணுற ஒரு பர்சன். இந்த எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப மெச்சூர்டான ஒரு எனர்ஜியாக தெரியுது. மேபி இந்த பர்சன் உங்களை விட கொஞ்சம் ஏஜ் இருக்கிற பர்சனாக கூட இருக்கலாம். மேபி ஒரு 1 or 2 years அப் டு 5 years. சரிங்களா கைஸ், உங்களை விட மூத்தவங்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த பர்சன் வந்து பார்த்திங்களா, இவங்க வந்து ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. இவங்க வந்து உங்களுக்கு ஒரு பாஸாக கூட இருக்கலாம், உங்கள் ஹெட்டாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா கைஸ், எனக்கு ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் வருதுன்னு தெரியல. சில பேர் வந்து எனக்கு இந்த பர்சன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது மேம், இவங்களுக்கு என் மேலே க்ரஷ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எஸ், இந்த பர்சனுக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது கைஸ். இதுதான் உங்களோட பைல் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட் இந்த கலர் வந்து பிடிக்கலாம். எனக்கே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல கைஸ். மேபி உங்களோட ஃபேவரட் கலர் இல்லை அந்த பர்சனோடைய ஃபேவரட் கலராக கூட இருக்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 3. இந்த பர்சன் உடைய கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஓகே, ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் பார்க்குற டைமில் அந்த பர்சன் கூட உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் போயிட்டுருக்கலாம். இல்லை 2 பேரும் சண்டை போட்டிருக்கலாம். கைஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க பார்க்குற ஒர்க் அந்த மாதிரி. ஏன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் பொசசிவ் ஆகிறது கரெக்ட் தான். ஆனால் ரொம்ப ஓவராகிறதுனால உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, வாங்க நாம் மெசேஜஸை பார்த்துடலாம். ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கைஸ், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டை வந்திருக்கலாம். ஸோ நான் இல்லை, நீங்கள் உங்களோட மைண்ட் செட் என்னமோ, இல்லை நான் வந்து அவங்கக்கிட்ட பேச மாட்டேன், அவங்களோட தப்பு தான், ஸோ அவங்க தான் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கீங்க. ஒரு 1 வீக் கிட்ட இந்த பர்சனாகவே அவங்களாவே வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் பேசாமல் இருந்திருக்கீங்க. ஓகே, இப்போது கைஸ், இது ஒரு சில பேருக்கு
உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி நான் ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன மாரி இந்த பர்சன் உங்களோட ஏஜ் கூட இருக்கிறதுனால, உங்களுக்கே ஒரு சில டைம்ஸ் வந்து நம்ம கரெக்ட்டா தான் இந்த பர்சனை சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாரியான டவுட்ஸ் வருது. கைஸ் இது எல்லாருக்கும் கிடையாது. கொஞ்சம் பேருக்கு தான். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா, "இல்ல மேம் எனக்கு இது செட் ஆகல" அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை விட்டுருங்க. ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங். சரிங்களா கைஸ்? ஓகே. ஒரு வேளை இதனால தான் எங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ, இதனால தான் எல்லாம் இப்படி நடக்குதோ அப்படின்ற மாரியான தாட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. ஸோ உங்களால வந்து அந்த ஒரு ஸ்டேபிளான மைண்ட்லயே இருக்க முடியல கைஸ். ஆனா இந்த பர்சன் நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த பர்சன் உங்கள விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. ஓகே. நீங்க ஏதோ ஒரு இதில சின்ன குழந்தைத்தனமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த பர்சன் வந்து உங்கள விட்டு குடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. கைஸ் இல்ல மேம் எனக்கு அந்த மாரிலாம் கிடையாது. நான் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னீங்கன்னா, சூன் இந்த பர்சன் உங்கள தேடி வருவாங்க. சில பேருக்கு வந்து டைரக்ட்டா நீங்க இந்த பர்சனை மீட் பண்றதுக்கான சான்சஸே கிடைக்கும். அந்த பர்சனை நீங்க மீட் பண்ணிருவீங்க. எஸ். கண்டிப்பா ஒரு மீட்டிங் இருக்கு. எஸ். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த பர்சனை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா குடுப்பாங்க. மேபி இவங்க அவங்களோட ஃப்ரெண்டா கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு கைஸ். ஆனா கண்டிப்பா இவங்கள பத்தின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பைல் நம்பர் 3 நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப நல்லது. நீங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிய எங்கேயாவது ட்ரிப் போறப்பயோ, இல்ல அப்படின்னா இந்த பர்சனை நீங்க மீட் பண்ணது வந்து சோஷியல் மீடியாலயோ, ஏதோ ஒரு இதில தான் நீங்க இந்த பர்சனை மீட் பண்ணியிருப்பீங்க. கைஸ் இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாதீங்க. ஓகே. மேபி இந்த பைல் ஓகே சாரி கைஸ். மேபி ஸ்டார்ட்டிங்கில் வந்து இந்த பர்சன் உங்களை விட ஏஜ் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கூட இவங்களை விட கொஞ்சம் ஏஜ் கூட இருக்கிற பர்சனாக கூட இருக்கலாம். ஓகேவா கைஸ்? அவங்க வந்து உங்ககிட்ட அப்படி நடந்துக்கலாம். ஸோ நீங்கள் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா கைஸ்? ஓகே. கைஸ் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது. நான் மறுபடியும் அதே தான் சொல்லுவேன். நீங்கள் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப நல்லது. கைஸ் நான் இப்போது என்ன எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் 2 பேருக்குள்ளே இப்போ ஒரு சண்டை வந்திருக்கு. 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறதா இல்லை அவங்க ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறதா அப்படின்ற அந்த டவுட்டில் 2 பேருமே மாற்றி மாற்றி இருந்துகிட்ருக்கீங்க. யாராவது ஒரு ஆள் எப்படியும் நீங்கள் பேசி தான் கைஸ் ஆகணும். பேசாமல் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்சன் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒரு டைமுமே இவங்களே தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆக்ஷன் நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஃபைனலி ஃபைல் நம்பர் 3க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். கைஸ் இந்த பர்சன் வந்து அவ்வளோவா டக்குன்னு ஒரு சில விஷயங்கள்
ஒரு சில விஷயங்கள் அப்படியே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பயல் நம்பர் 1 பயல் நம்பர் 2 நான் கம்பேர் பண்ணும்போது பயல் நம்பர் 3 வந்து இந்த பர்சன் வந்து உங்களை நீங்கள் வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லக்கூடாது, நம்ம பார்க்குறதுலையும் நம்ம நடந்துக்கிறதுலையும் இந்த பர்சன் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஃபைனலி என்ன இன்ஃபர்மேஷன், என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே கைஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சண்டைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து இதை ரொம்பவும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த பர்சன் வந்து உங்களுக்கு உண்மையாக தான் இருக்காங்க, சரிங்களா? அவங்க வந்து என்ன சொல்கிறது, எல்லாட்டையும் பேசுகிறாங்க அப்படின்றதுனால உங்களை சீட் பண்ணுறாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஓகேவா கைஸ்? ஓகே, நிறைய பேர் வந்து இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். நீங்கள் கைஸ் ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்கள உண்மையாக நம்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் சண்டை போட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள புரிஞ்சுப்பீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து இந்த பர்சன் மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிற மைண்டில் இல்லை. இல்லை மேம், எனக்கு இந்த பர்சன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மூவ் ஆன் ஆகலாம். ஆனால் இந்த பர்சனுக்கு இன்னும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப நாளாக தெரியலாம், இல்லை இந்த பர்சன் உங்களோட எக்ஸ் பார்ட்னராக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பர்சனை அலோவ் பண்ணுற மாதிரி எனக்கு காட்டல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கனெக்ஷனுக்காக நீங்கள் வந்து போராடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மூவ் ஆன் ஆகி போகலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஓகேவா கைஸ்? இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்க்குள்ளே கூட இந்த பர்சன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வாவ் கைஸ், பைல் நம்பர் 3 வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. எனக்கு உங்கள் எனர்ஜிஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பர்சன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஓகே, பைல் நம்பர் 3 என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்னாலும் சரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 3 நம்ம இன்னும் ரீடிங்கை சந்திக்கலாம். See you, டாட்டா, bye bye.